Anatomy, reasoning daily dose. இன்னைக்கு ரீசனிங்ல blood relationல எஸ்பெஷலா coded பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ கோடட் பேஸ் பண்ண கொஸ்டின் அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஏ காப்பி சிம்பிள், பி இதனுடைய மீனிங், இந்த சிம்பிளுக்கு என்ன கோட் அப்படின்னா ஏ இஸ் சன் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஏ அட்டு பி, அதனுடைய மீனிங் என்னன்னா ஏ இஸ் மதர் ஆஃப் பி. நெக்ஸ்ட் ஏ பர்சன்டேஜ் பி மீன்ஸ் ஏ இஸ் டாட்டர் ஆஃப் பி. A has symbol B means A is brother of B. ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த blood relation brother, son, mother, her இந்த மாதிரி blood relations வந்து symbols வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. கோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா. கொடுத்துட்டு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஹவு இஸ் ஒய் ரிலேட்டட் டு கியூ. ஓகேங்களா. அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு சால்வ் பண்ணணும். ஓகேவா. பாருங்க, டி அட்டு கியூ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அட்டு அட்டு என்ன மீன் பண்ணுது, அட்டு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்க லெட்டரு தான் ஏ. அப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு, டி. அப்போ டி இஸ் மதர் ஆஃப் பி. மதர் ஆஃப் பி போது நெக்ஸ்ட் செகண்டா இருக்கக்கூடிய லெட்டர் பி. பட் இங்க என்ன இருக்கு, கியூ இருக்கு. ஸோ மதர் ஆஃப் கியூ அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணும் போது இப்போ ஃபீமேல் ஜெண்டரை குறிக்குதுன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பாக்ஸ் மேல் ஜெண்டர் குறிக்குது அப்படின்னா பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இந்த சிபிலிங்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கப்புள் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ டீங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, மதர் ஆஃப் கியூ, அதனால டி வந்து சர்க்கிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கியூ ஆஸ் பி. ஆஸ் சிம்பிள் மீன்ஸ் என்னது, பிரதர். அப்போ கியூ வந்து பிரதர் ஆஃப் பி. நெக்ஸ்ட் பி பர்சன்டேஜ், பி பர்சன்டேஜ் எக்ஸ். பர்சன்டேஜ் நான் எதை டினோட் பண்ணது, டாட்டர். ஸோ பி வந்து டாட்டர் ஆஃப் செகண்ட் என்ன லெட்டர் இருக்கு, எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் காப்பிரைட் மீன்ஸ் என்னது, இங்கே சன்னு. எக்ஸ் வந்து சன் ஆஃப் ஒய். இதான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ், டியும் எக்ஸ் என்னவா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஏன்னா எக்ஸோட டாட்டர் தான் பி, டியோட சன் தான் கியூ. இவங்க ரெண்டு பேரும் என்னது, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஈக்குவல் போட்டிருக்கணும். ஸோ அப்போ டியும் எக்ஸும் வந்து கப்புளாக இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் மேல். இஃப் ஒய் இஸ் மேல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கண்டிஷன். ஸோ மேல் ஒய்ங்கிறது. தென் ஹவு இஸ் ஒய் ரிலேட்டட் டு கியூ. கியூக்கு என்ன வேணும், ஒய் கிராண்ட் ஃபாதர். ஓகேவா. என்னன்னா ஃபாதரோட ஃபாதர். ஸோ ஃபாதர்ஸ் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லையுமே உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ப்ளஸ் மீன்ஸ் வந்து ஹஸ்பண்ட், மைனஸ் மீன்ஸ் டாட்டர், ஸ்டார் சிம்பிள் மீன்ஸ் ஒய்ஃப், பர்சன்டேஜ் மீன்ஸ் பிரதர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் அதில் வந்து பிளட் ரிலேஷன் வச்சு கோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆர் ஸ்டார் டி பர்சன்டேஜ் ஓன் கொடுத்துட்டு நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். எஃப் ப்ளஸ், ப்ளஸ் மீன்ஸ் என்னது, ஹஸ்பண்ட். ஸோ எஃப் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஃபீமேலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ். மைனஸ் மீன்ஸ் என்னது, டாட்டர். எக்ஸ் வந்து டாட்டர் ஆஃப் ஆர், டாட்டர் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட்டு ஆறு ஸ்டார் சிம்பிள். பாருங்க, எஃப் ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் டாட்டர் ஆஃப் ஆர்,
நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்டார், ஸ்டார் மீன்ஸ் ஒய்ஃபு, ஆர் வந்து ஒய்ஃபு ஆஃப் டி. இப்போ டீங்கிறது ஹஸ்பண்டாக இருக்குமா? நெக்ஸ்ட்டு டி பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பிரதர், டி வந்து பிரதர் ஆஃப் ஓ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் ஓ இஸ் மேல், ஓ வந்து மேல்னு சொல்லிட்டாங்க, ஸோ பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹவ் இஸ் ஓ ரிலேட்டட் டு எக்ஸ்? ஓகேவா? எக்ஸுக்கு என்ன வேணும்? ஓகேங்களா? இப்போ ஆரோட டாட்டர் தான் எக்ஸ், இவங்க ரெண்டு பேரும் டீயும் ஆரும் கப்புள், அப்போ டீயுக்கும் டாட்டர் தான் வேணும். அப்போ எக்ஸுக்கு ஃபாதர் வந்து டி, டீயோட பிரதர், அப்போ என்ன வரும்? அங்கிள் வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. 1 மீன்ஸ் மதர், 2 மீன்ஸ் ஹஸ்பண்ட், 3 மீன்ஸ் சிஸ்டர், 4 மீன்ஸ் சன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் எஃப் ரிலேட்டட் டு டி இஃப் டி இஸ் மேல் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். சால்வ் பண்ணுங்க. C1, 1 மீன்ஸ் மதர். ஓகேவா? C மதர். ஓகேங்களா? C இஸ் மதர் ஆஃப் F. F2, 2 மீன்ஸ் ஹஸ்பண்ட், F ஹஸ்பண்ட் ஆஃப் L. ஓகேவா? L வந்து ஒய்ஃபு. இந்த L3, 3 மீன்ஸ் சிஸ்டர் ஆஃப் K. K4, 4 மீன்ஸ் என்ன வரும்? சன்னு, K சன் ஆஃப் D. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் டி இஸ் மேல் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டி இஸ் மேல், மேலாக இருந்தால் ஹவு இஸ் எஃப் ரிலேட்டட் டு டி? ஓகேங்களா? டிக்கு என்ன வேணும்? ஓகேங்களா? இப்போ டியோட சன் தான் வந்து கே. ஓகேங்களா? டியோட இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர், டியோட டாட்டர் தான் வந்து எல். ஓகேங்களா? டாட்டரோட ஹஸ்பண்ட், ஓகேங்களா, டிக்கோட டாட்டர், டியோட பொண்ணு, ஓகேங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேணும்? சன் இன் லா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். இஃப் பிளஸ், பிளஸ் மீன்ஸ் சன்னு, மைனஸ் மீன்ஸ் சிஸ்டர், மல்டிபிள் மீன்ஸ் டாட்டர், டிவைட் மீன்ஸ் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு who among the following is son-in-law of L? ஸோ எல்லோட son-in-law யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணலாம். E டிவைட், டிவைட் மீன்ஸ் ஃபாதர், E ஃபாதர் ஆஃப் V. V மல்டிபிள், மல்டிபிள் மீன்ஸ் டாட்டர், V வந்து டாட்டர் ஆஃப் C, டாட்டர் ஆஃப் C. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சி மைனஸ், மைனஸ் மீன்ஸ் சிஸ்டர், சிஸ்டர் ஆஃப் டபிள்யூ. ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, இயும் சியும். ஓகேங்களா? ஏன்னா ஈயோட டாட்டர் வந்து வி. ஓகேங்களா? இ வந்து ஃபாதர் ஆஃப் வி, வி வந்து டாட்டர் ஆஃப் சி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டபிள்யூ பிளஸ், பிளஸ் மீன்ஸ் சன்னு, சன் ஆஃப் எல். ஓகேவா? இப்போ எல்லோட சன் வந்து டபிள்யூ, எல்லோட டாட்டர் வந்து சி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ டாட்டரோட ஹஸ்பண்ட் தான் என்ன வருவாங்க? சன் இன்லா வருவாங்க. ஸோ எல்லோட சன் இன்லா யாரு? இ. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். அகைன் காப்பி சிம்பிள் மீன்ஸ் சன், அட்டு மீன்ஸ் பிரதர், பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு வந்து டாட்டர், ஆஸ் சிம்பிளுக்கு ஒய்ஃப் இப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ண தேவையில்லை. ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு பினா இந்த பியிலேருந்து எஸ் வரைக்கும் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த பியிலேருந்து எஸ் வரைக்கும் மட்டும் சால்வ் பண்ணலாம். பி அட்டு,
அட்டு மீன்ஸ் என்னது பிரதர். பி வந்து பிரதர் ஆஃப் யூ. யூ அட்டு மீன்ஸ் எகெயின் பிரதர் ஆஃப் வி. வி பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் மீன்ஸ் என்னது டாட்டர். டாட்டர் ஆஃப் டி. டி ஆஸ் சிம்பிள்னா என்னது ஒய்ஃப். டி வந்து ஒய்ஃப் ஆஃப் எஸ். அப்போ எஸ் வந்து என்னவா இருப்பாங்க ஹஸ்பண்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. ஓகேங்களா, எஸ் ரிலேட்டட் டு பி. இப்போ டி வந்து ஒய்ஃப் ஆஃப் எஸ். ஸோ எஸ் வந்து ஹஸ்பண்ட். இப்போ இவங்க எஸ்ஸும் டியும் வந்து கப்புள்ஸ். ஓகேங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியோட டாட்டர் தான் பி அண்ட் தென் இவங்கெல்லாம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இதான் ரிலேஷன் கொடுத்துருக்கும் போது ஹவு இஸ் எஸ். எஸ் ரிலேட்டட் டு பி. பிக்கு என்ன வேணும், டூக்கு அப்புறம் என்ன வேர்டு இருக்கு, ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு பி. டூக்கு அப்புறம் என்ன இருக்கு பி. அப்போ பிக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கணும். பிக்கு ஃபாதர் வேணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், காப்பி சிம்பிள் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க சிஸ்டர். அட்டு மீன்ஸ் ஹஸ்பண்ட். பர்சன்டேஜ் மீன்ஸ் டாட்டர். நெக்ஸ்ட் ஆஸ் சிம்பிள் மீன்ஸ் பிரதர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்குமே அந்த ரிலேஷன் வச்சு கோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஹூ அமாங் த ஃபாலோயிங் த அங்கிள் ஆஃப் ஒய். ஒய்யோட அங்கிள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பாருங்க, ஒய் ஆஸ். ஓகேங்களா, ஆஸ் மீன்ஸ் என்ன வருது பிரதர். ஒய் பிரதர் ஆஃப் இசட். இசட் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் மீன்ஸ் டாட்டர். இசட் வந்து டாட்டர் ஆஃப் எஸ். எஸ் அட்டு. அட்டு மீன்ஸ் என்ன வருது ஹஸ்பண்ட். எஸ் வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க. எக்ஸ் காப்பி சிம்பிள் என்ன வருது, அப்போ எக்ஸ் வந்து சிஸ்டர் ஆஃப் வி. ஓகேங்களா, ஸோ இதான் உங்களுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் காப்பி சிம்பிள்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ் தான் வந்து என்ன இருக்கும் சிஸ்டர் ஆஃப் வி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹூ அமாங் த ஃபாலோயிங், அது ஹூ அமாங் த வந்து அங்கிள் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட அங்கிள் யாரு. இப்போ இங்க ஒய் இருக்குன்னா ஒய்க்கு ஃபாதர் வந்து எஸ், மதருக்கு வந்து எக்ஸ். ஓகேங்களா, ஒய்யோட மதர் ஆர் ஃபாதரோட பிரதர் தான் வந்து அங்கிளா வருவாங்க. ஓகேங்களா, அவங்களோட பேரண்ட்ஸோடைய பிரதர் தான் வந்து அங்கிளா வருவாங்க. இந்த இடத்துல வி அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஜெண்டர் தெரியாது. இது மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். ஓகேங்களா, மேலா இருந்தா அங்கிள், ஃபீமேலா இருந்தா ஆன்டி. அப்போ நீங்க இதுக்கு என்ன சூஸ் பண்ணணும்னா, இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு cannot be determined அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. cannot be determined இருந்தா நீங்க cannot be determined தான் சூஸ் பண்ணணும். இல்லைங்கும் போது நம்ம V வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் செவன்த் ஒன் பார்க்கலாம். அண்ட் தென் இந்த none of this means, அது none of this means என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. cannot be determinedனா நம்ம given இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். none of this அப்படின்னா இந்த மேல இருக்க ஆப்ஷன்ல எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அதாவது நம்மளால ஒரு ஆன்சர் வந்து கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது, ஆனா அந்த ஆன்சர் வந்து இந்த கிவன் ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா தான் நீங்க none of this சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், அகெயின் நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. 1 மீன்ஸ் பிரதர், 2 மீன்ஸ் சிஸ்டர், 3 மீன்ஸ் சன்னு, 4 மீன்ஸ் ஃபாதர். ஓகேங்களா, நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கிவன் எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணி ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏ ரிலேட்டட் டு பினா ஏலேருந்து பி ஃபுல்லாக தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஏ 4 அப்படி மீன்ஸ் ஏ வந்து ஃபாதர் ஆஃப் ஒய். ஏ ஃபாதர் ஆஃப், இங்கே சி இருக்கு, சி 1. 1 மீன்ஸ் பிரதர். சி வந்து பிரதர் ஆஃப் டி. டி 2. 2 மீன்ஸ் சிஸ்டர். டி வந்து சிஸ்டர் ஆஃப் எஃப். எஃப் 3 மீன்ஸ் எஃப் வந்து சன்னு ஆஃப் பி. ஓகேங்களா, இப்போ சி டி எஃப் இவங்கெல்லாம் யாரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ சிபிலிங்ஸ் அப்படின்னும் போது இவங்க என்னவா இருப்பாங்க மதரா இருப்பாங்க.
அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு பி. டூக்கு அப்புறம் என்ன இருக்கு? பி இருக்கு. ஸோ பில இருந்து பிக்கு என்ன வேணும்? ஏ ஹஸ்பண்டு. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th ஒன், காப்பி சிம்பிள் மீன்ஸ் சன், அட்டுக்கு மீன்ஸ் ஒய்ஃப், பர்சன்டேஜ் மீன்ஸ் டாட்டர், ஆஸ் சிம்பிளுக்கு பிரதர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கான ரிலேஷன் வச்சு கோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு கிவன் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? ஹவு இஸ் என் ரிலேட்டட் டு எஸ்ன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க எஸ் என். ஸோ இது நம்ம ஃபுல்லாக தான் சால்வ் பண்ணி ஆகணும். சால்வ் பண்ணலாம். எஸ் காப்பி சிம்பிள் அப்படின்னா எஸ் வந்து சன் ஆஃப், எஸ் சன் ஆஃப் வி. வி அட்டு, அட்டு மீன்ஸ் என்ன வருது? ஒய்ஃப். வி வந்து ஒய்ஃப் ஆஃப் யூ. அப்போ யூ என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்டா இருப்பாங்க. யூ ஆஸ் சிம்பிள். ஆஸ் சிம்பிள் மீன்ஸ் என்ன வருது? பிரதர். பிரதர் ஆஃப் டி. டி பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் மீன்ஸ் என்ன வருது? டாட்டர் ஆஃப் என். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? How is n related to s? n, how is n? So இங்க இருக்கக்கூடிய n, how is n related to s அப்படின்னா s உடைய ஃபாதர் யாரு? u. ஓகேங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேருமே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ யூவோட ஃபாதராகவும் இருக்கலாம், இல்லைன்னா மதரா இருக்கலாம். ஸோ அப்போ எஸ்க்கு என்ன வேணும்? எய்தர் கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதர். ஓகேங்களா? ஸோ இங்க என்னோட ரிலேஷன் தெரியாது. ஸோ என் வந்து கிராண்ட் மதரா இருக்கலாம் ஆர் கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து cannot be determined சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் cannot be determined இல்லை அப்படிங்கும் போது நீங்க கிராண்ட் ஃபாதர் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ஒன், மல்டிபிள் மீன்ஸ் ஃபாதர், பிளஸ் சிம்பிளுக்கு சன், மைனஸ் சிம்பிளுக்கு டாட்டர், டிவைட்க்கு ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ஹவு இஸ் வி ரிலேட்டட் டு இசட் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வி டிவைட். டிவைட் மீன்ஸ் ஒய்ஃப். வி வந்து ஒய்ஃப் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட் ஆர் மல்டிபிள். மல்டிபிள் மீன்ஸ் ஃபாதர். ஃபாதர் ஆஃப் Q. Q divide means Q வந்து wife of W. Next W multiple. Multiple means father. W வந்து father of Z. ஓகேவா? Z. How is V related to Z? ஓகேங்களா? ரிலேட்டட் டு இசட்னா டூக்கு அப்புறம் என்ன இருக்கு? இசட். ஸோ இசட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாருங்க. இசட்டோட மதர் வந்து கியூ. ஓகேங்களா? மதரோட ஃபாதர் தான், மதரோட மதர் தான் பி. ஓகேங்களா? இசட்டோட மதர்ஸ் மதர் என்ன வரும்? கிராண்ட் மதர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th ஒன். 10th ஒன் பாருங்க. இங்க ஸ்டார். ஸ்டார் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? பிரதர். அட்டு. அட்டு மீன்ஸ் சிஸ்டர். பர்சன்டேஜ் மீன்ஸ் டாட்டர். ஆஸ் சிம்பிள் மீன்ஸ் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நீஸ் ஆஃப் எஃப் இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து சால்வ் பண்ணி எஃபோட நீஸ் யாரு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எஃப் அட்டு. அட்டு மீன்ஸ் என்ன வருது? சிஸ்டர். ஓகேவா? ஸோ எஃப் வந்து sister of K. K as simple means K வந்து father of M. M star. Star means brother of O. O percentage. Percentage means daughter. O வந்து daughter of L. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னது? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போது கேவும் எல்லும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீஸ் அப்படின்னா யாரை நம்ம நீஸ்ன்னு சொல்லுவோம்னா
ஓகேங்களா. இப்போ எஃப் இருக்காங்க, எஃப்க்கு நீஸ் யார் வருவாங்கன்னா அவங்களோட பிரதர் ஆர் சிஸ்டரோட டாட்டர். ஓகேங்களா, டாட்டர் தான் வந்து எஃப்க்கு நீஸ். ஓகேங்களா, இப்போ எஃப்க்கு இங்க பிரதர் யாரு, கே. அப்போ கேவோட டாட்டர் யாரு, ஓ. ஸோ ஓ தான் வந்து நீஸ். ஓகேவா. அப்ப எம் என்ன, ஓகேங்களா, பிரதர் ஆர் சிஸ்டரோட ஓகேங்களா சன் என்ன வரும், நெஃப்யூ வரும். ஓகேங்களா. ஸோ எம் வந்து நெஃப்யூன்னு கேட்டா எம். ஸோ ஏன்னா வந்து சன்னு. ஓகேங்களா. இதே ஃபீமேல் கேர்ள் சைல்டா இருந்தா நீஸ், பாயா இருந்தா நெஃப்யூ. ஓகேங்களா. தேங்க்யூ எவ்ரி